லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் அதிகமாக பேசுகின்ற ஒரு விடயம், அதாவது இலங்கை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், சிங்களமோ தமிழோ முஸ்லிம்களோ யாராக இருந்தாலும் பேசுகின்ற ஒரு பிரதான விடயம்தான் 11 வயது சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதுவும் ஒரு தலைமை தேரர் ஒருவரால். அதுதான் குற்றச்சாட்டு. இது உண்மையா பொய்யா, இது உறுதிப்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்து எம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியாத காரணம், அது சம்பந்தமாக விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. அதன் காரணமாக நாங்கள் அந்த முடிவுக்கு வராமல் இப்பொழுது இது சார்ந்து சமூகத்திலே பரவலாக பேசப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பது குறித்து நாங்கள் தொடர்ந்தும் பேசி வருகின்றோம். நேற்றைக்கு முன்தினம் பொதுபல சேனா அமைப்பின் ஞானசார தேரர் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி பேசியிருந்தார். நிறைய விடயங்களை பேசியிருந்தார். அவர் பொதுவாக குறிப்பிடவார விடயத்தை நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன். எங்களுடைய சாசனத்தில் இடம்பெறும் தவறுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், நீங்கள் யாரும் தடுமாறாதீர்கள், உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். தவறுகள் இங்குதான் நடக்கவில்லை, தவறுகள் நடக்கின்றது. ஆனால் அந்த தவறு செய்பவர்களாக நீங்கள் சொல்கின்றவர்கள் எங்களுடைய சாசனத்திற்கும் இந்த நாட்டிற்கும் எவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதையும் யோசியுங்கள் என்று இந்த சம்பவத்தையே சாதாரணப்படுத்துகின்றார். இதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. நேற்று அல்லது நேற்றைக்கு முன்தினம் நடந்த ஒரு ஊடக சந்திப்பு. ஆகவே இன்று இந்த ஊடக சந்திப்பிலே பேசப்பட்ட ஒரு முக்கியமான காணொளி இருக்கின்றது. அந்த காணொலியோடு தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ வசதிகளையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு இடம் மெடிப்ளேஸ். திரையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஞானசார தேரர் நடத்திய ஊடக சந்திப்பிலே அவர் பேசிய ஒரு காணொளியை முதலில் நாங்கள் பிளே செய்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதை විවරமாக பேசலாம். කම්මැලි නෙමෙයි සංඝයා හසලත් කම්මැලි මුන් ඔක්කොම Facebook එකනුයි අම්මගේ රෙද්ද මේ YouTube එකේ දාන සාසනය හදන්නේ. දැන් මම භික්ෂුන් වහන්සේ නමක් විදිහට අධ්‍යක්ීම් මහා සම්භාරයක් තියෙන භික්ෂුවක් විදිහට මගෙන් හොයන්න එන්න එපා සිල්. මගෙන් අහන්න එන්න එපා මේ අරවා මේවා අභිඥාරව මේවා. මගෙන් අහන්න මේ මහ පොළවේ බුදු සමයට කෙලවන්න ඉන්න කල්ලි කණ්ඩායම් කොහොමද හැසිරලා තියෙන්නේ කියලා අපි ඒවත් එක්ක ගැටිලා මහ අධ්‍යක්ීම් සම්භාරයක් තියෙන එක බුද්ධ කාලෙත් හාමුදුරුවෝ එක කළා. මේ சாசன இதில் ஞானசார தேரர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம்தான், என்னிடம் இந்த சில் சம்பந்தமாக எல்லாம் கேட்காதீர்கள். சில் என்றால் தர்மத்தில் சரியாக இருப்பவர்கள் தான் இந்த சில் எடுப்பவர்கள். சில் எடுத்தவர்கள் தான் சரியான தேரர்கள் தான் பௌத்தர்களால் மரியாதைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களால் மரியாதை செலுத்தப்பட்டு அவர்களால் வணங்கி அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறும் அளவுக்கு சரியாக சில் எடுத்தவர்கள் தான் பௌத்த பிக்குகள், தேரர்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஞானசார தேரர் என்ன சொல்கிறார்? என்னிடம் இந்த சில் கதையெல்லாம் கேட்க வேண்டாம். அது சரி, நீங்கள் எப்படியுமே கேட்கக்கூடியதாக இல்லை. காரணம் அவருடைய நடத்தை, அவருடைய பேச்சு வழக்குகள். அதில் கூட பாருங்கள், ஆரம்பத்திலே என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதை நான் சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இருப்பினும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த செய்தி பிரதான தொலைக்காட்சி செய்தி இணையதளங்களிலும் சரி, செய்தி ஊடகங்களிலும் சரி, எல்லா ஊடகங்களிலும் இந்த காணொலியை பதிவிட்டிருக்கிறார்கள். இதை பொதுவாக சிறுவர்களும் பார்ப்பார்கள், நடுநிலை வயதை சேர்ந்தவர்கள் பார்ப்பார்கள், பெரியவர்கள் பார்ப்பார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே பார்க்கின்ற விதத்தில் தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு இடம் ஊடக சந்திப்புரை நடத்தி பிரதான ஊடகங்களுடைய எல்லா மைக்குகளும் அங்கு இருக்கின்றது. அதற்கு முன்பு பேசும்போது ஒரு தேரர், ஒரு பௌத்த மத தேரர், ஒரு பிக்கு இப்படி பேசுவதென்றால் என்ன மரியாதை, என்னதான் மரியாதை? ஆகவே இவர்கள் போன்ற தேரர்களுடைய செயற்பாடு காரணமாகத்தான் ஒட்டுமொத்த சாசனமும், அதாவது பௌத்த சாசனமும் இன்று பலராலும் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுதான் உண்மை நிலை. ஆனால் இவர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் என்ன? இந்த அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய புத்த சாசனம் அடி வாங்குகிறது, அவமரியாதைக்கு உட்படுகின்றது,
மரியாதை இல்லாமல் இவர்கள் விமர்சிக்கின்றார்கள். அதுவும் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசுகின்ற யூடியூப்காரர்கள், சோசியல் மீடியாக்காரர்கள், இவர்கள் அங்கங்கு வீடுகளில் அமர்ந்து கொண்டு பௌத்த சாசனத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். தேரர்கள், எங்களை போன்ற தேரர்களுக்கு எதிராக கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் என்று தான் ஞானசார தேரர் அந்த காணொளியிலே குறிப்பிடுகின்றார். நீங்கள் மரியாதையாக ஏனைய மதத்தோடு நல்லிணக்கத்தோடு செயற்பட்டால், உண்மையான புத்த தர்மத்தை புத்த மத நம்பிக்கையாளர்களுக்கு, அந்த சமயத்தை பின்பற்றுபவர்களுக்கு போதித்தால் ஏன் அந்த அவப்பெயர்கள் வரப்போகின்றது என்ற ஒரு கேள்வி இன்று சமூக வலைத்தளங்களிலே பலரும் கேட்டு வருகின்றார்கள். இந்த காணொளி கீழேயும் பல கமெண்ட்ஸ் இருக்கின்றது. நான் வாசிக்கத்தான் போகின்றேன். சிங்கள மொழியில் இருக்கின்றது. ஒரு சிங்கள பிரதான ஊடகத்தின் யூடியூபுக்கு சென்று தான் நான் இந்த வீடியோவை ப்ளே செய்தேன். ஒரு பிரதான ஊடகம், பிரதான செய்தி சேனல். அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டையும் நான் நிச்சயமாக பார்க்கத்தான் போகின்றேன். ஆக பாருங்கள், இவர்கள் நாகரிகமற்ற விதத்திலே இவர்களுடைய பேச்சுக்கள் அமையும் போது நல்ல தேரர்கள் இருக்கிறார்கள். புத்த தர்மம் ஒரு அழகான தர்மம், அழகான மதம். ஆகவே அப்படி ஒரு அழகான மதம், அமைதியான மதம். அந்த மதம் சொல்லுகின்ற விடயமே சமாதானம், ஒரு அமைதி. இதைத்தான் அந்த மதம் போதிக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு மதத்தை போதிக்க வேண்டிய தேரர்களே இப்படியெல்லாம் அடாவடித்தனமாக செயற்பட்டு பேசும்போது ஒட்டுமொத்த சாசனமும் விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுகின்றது. இதுதான் இவருடைய தவறு. நாங்கள் தொடர்ந்தும் கேட்கலாம். මේ ශාසනය අපි ආරක්ෂා කරන් ඇවිල්ලා තියෙනවා. අනේ බොහොම හොඳට. හරි මීට අවුරුදු 50කට කලින් තිබිච්ච ශාසනයනේ මේ තියෙන්නේ. இந்த புத்த சாசனத்தை நாங்கள் மிக அழகாக பாதுகாத்துக் கொண்டு தான் வருகின்றோம். 50 வருடங்களுக்கு முன்பு இருந்த சாசனம் இல்லை, இன்று இருக்கின்றது. நாங்கள் அழகாகத்தான் பாதுகாத்துக் கொண்டு வந்தோம். ஆனால் இன்று நிலைமை மாறி இருக்கின்றது. අද අපි හාමුදුරුවෝ කොච්චර යවලා තියෙනවද පිටරටට? කොච්චර කියලා ලස්සන බණ කියනවාද? ඕනම සමාජයක මේ වගේ දේවල් ඇති වෙනවා. எத்தனையோ தேரர்களை நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி இருக்கின்றோம். இங்கிருந்து சென்ற தேரர்கள் எவ்வளவு அழகாக அங்கெல்லாம் மதத்தை போதித்துக் கொண்டு பண சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வருகிறார். எந்த ஒரு சமூகத்திலும் இப்படியான தவறுகள் இடம்பெறுவது வழக்கம்தான், சாமானிய விதம்தான். இதோ அவ்வளவு பெரிய விடயம் அல்ல என்பதை இந்த இடத்தில் தான் குறிப்பிடுகின்றார். සාමාන්‍ය දේවල් එක වරදක් කරා නම් මම කළත් ඒක කොතනද කවුද පොසිෂන් එක ඒද බීද සිද වැඩක් නැහැ. ඒක නීතිය බලාගන්නේ. தவறு இடம்பெற்றால் அது நானாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எந்த ஒரு பதவிகளும் இருக்கலாம், ஏஆக இருக்கலாம், பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம். அதை சட்டம் பார்த்து கொள்ளும். சட்டம் பார்த்து கொள்ளும். හරි. හැබැයි ඒගොල්ලන් මේ මහ පොළොවට කරලා තියෙන සේවය යටමස්ථානවල සොළොස්මස්ථාන ඇතුළු කොට බලන්න ඒ හාමුදුරුවෝ මේක බලට දෙන්න, මෙයාට දෙන්න, අපි බලාගන්න මහජන මගේ අම්මේ ඒ හරහා දැන් මේ රටට මේ ලෝකෙ මේ විනිමය ගේන්නේ මොනව පෙන්වලද? හවල්ලක පෙන්වලද? சொல்லக்கூடியதாகவும் இல்லை ஒரு வார்த்தை பிரயோகங்கள். அவர் கூறுகிறார், அந்த விடயங்கள் எல்லாம் அவற்றை விட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகின்ற நபர்கள், அதாவது அந்த மாதிரியான தேரர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த சாசனத்திற்கும் செய்த சேவைகளை பாருங்கள். இவ்வளவு அளப்பரிய சேவைகளை செய்திருக்கின்றார்கள். எண்ணத்தை பார்ப்பது, எண்ணத்தை பேசுவது. நான் உண்மையாக விரும்பவில்லை இப்படியான விஷயங்களை கொண்டு வருவதற்கு. ஒரு சிங்கள சகோதரர் ஒருத்தர் எனக்கு இந்த காணொலியை அனுப்பி இதை பாருங்கள், இது சம்பந்தமாக நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். பேசுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இருப்பினும் இப்படியான தேரர்களுடைய இந்த பேச்சுக்களால் தான் இந்த சாசனத்திற்குள் இருக்கின்ற மரியாதைக்குரிய, உண்மையாகவே புத்த தர்மத்தை போதிக்கின்ற, அந்த போதனையின்படி வாழ்ந்து வருகின்ற ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற பல தேரர்களும் அந்த அந்த கூட்டத்திற்குள்ளே சேர்க்கப்படுகின்றார்கள், பலவந்தமாக சேர்க்கப்படுகின்றார்கள். அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த விடயத்தை இன்று இந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்கின்றேன். කාගරේ අමුඩයක් පෙන්වන්නද නැහැ. මේ ලෙයින් කඳුලින් මේ රටේ ඓතිහාසිකව බෞද්ධයෝ හාමුදුරුවෝ නායකත්වය දීලා ගොඩනගපු දේවල් පෙන්වලා තමයි තාම මේ ජීවත් වෙන්නේ මේකේ. මේ බුද්ධ භෝගය තමයි මේ හාමුදුරුවෝ රකින්නේ. ඒකට ගෞරවයක් නැද්ද හාමුදුරුවන්ට? ඒක නිසා මේ අනවශ්‍ය විදිහට අපි කලබල වෙන්න ඕන නැහැ. අපි අනිවාර්ය වශයෙන් අර මම මුලින්ම මතක් කළා වගේ පොයගේ ඇතුලේ මේක විසඳ ගන්න ඕන. කවුරුවත් අනේ කලබල වෙන්න උවමනාවක් නැහැ කියන එක තමයි නැවත නැවත කියන්න තියෙන්නේ. ஆகவே யாரும் தடுமாற தேவையில்லை.
நாங்கள் பார்த்து கொள்கின்றோம். இதை மிக விரைவில் உடனடியாக இதை ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும், இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஞானசார தேரர் குறிப்பிடுகின்றார். දැන් අපිට අපහාස කරද්දි අපි ඇත්තටම ගිහිල්ලා මේ උසාවිවල මේ නීතිඥ මහතුරු අල්ලගෙන ඒගොල්ලන්ව පොහොසත් කරන්න ඕන නෑ. අපි ගිහිල්ලා පැමිණිලි කරන්න ඕන බෞද්ධ කටයුතු කොමසාරිස්ට. දැන් ඒක ක්‍රමවේදයක්වත් බෞද්ධ ශාසනය පැත්තෙන් කරන්නේ නෑනේ. කම්මැලිනේ මේ සංඝයාසලත් කම්මැලි. මුන් ඔක්කොම Facebook එකකිනුයි අම්මගේ රෙද්ද මේ YouTube එකේ දාන ශාසනය හදන්නේ. එක එකක් කැපකිරීම කරන්නේ නෑ. කැපකිරීම කරපු මේ උනහම ඉතින් පේනෝනේ අපිට අපි හිරේවිලංගු වෙන්නේ කැපකිරීම කරපු හින්දා වෙන මොන මගුල් කළාද? හැබැයි இப்பொழுது மிக முக்கியமான இடங்களில் இருக்கின்ற தேரர்கள் உடனடியாக புத்த சாசன அந்த அமைப்புக்குள் சென்று அமைச்சுக்குள் சென்று அங்கு ஒரு முறைப்பாடு செய்ய வேண்டும் இடம்பெறுகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் சம்பந்தமாக. ஆனால் இன்று அந்த தேரர்கள் எல்லாம் அதை செய்யாமல் சமூக ஊடகங்களிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று மீண்டும் அந்த අම්මගේ රෙද්ද என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். මේ තියෙන නීතිය මොන තරම් රැකවරණ තියෙනවා. අලුත් අනපනත් සංශෝධනයන් හුඟක් කතා කරනවා. හැබැයි ඒවා මෙච්චර කල් මැරුණේ ප්‍රශ්නකාරී හින්දා. එහෙම අනවශ්‍ය බලයක් ඕනෙත් නෑ අපිට. මොකද රටේ ප්‍රධාන නීති ධාරාවක් තියෙනවා. කල යුත්තේ මේ නීති ධාරාව පිළිබඳ ඥානනය කිරීම. දැන් මේ නීතිය පිළිබඳ අවබෝධයක් නෑනේ. දැන් අපි හිතමු අන්තර්ජාලය පිළිබඳ, ලිංගිකත්වය පිළිබඳ දැන් මේ ඔය අනාගමික බලවේග කියයි මං කියන්නේ ඒගොල්ලෝ ඕන නැටිල්ලක් කරයි. හැබැයි අපිත් පුජ්‍යලයේ හැටියට අපි යම් සිද්ධියන් නිසා පිරිහීමටපත් වෙලා තියෙනවා නම් මං කියන්නේ වෙනම කතාවක් මේක නිර්මාණය වෙන්න ඕනනේ. ඉතින් වෙලා තියෙන්නේ සත්‍ය දැනගන්න මිනිස්සු කැමති නැහැ. බොරුව හරි ඉක්මනට ජනගත වෙනවා. ඒකෙන් වෙන හානිය විශාලයි. ரைட். அதன் அடிப்படையில் தான் ஞானசாரத்தினுடைய அந்த கருத்து அமைந்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இன்று பார்த்தோம். அவர் குறிப்பிடுகின்றார் ஏனைய மதங்களைச் சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்து நாங்கள் பெரிதாக எடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் இதை ஒரு சட்ட வரைவுக்குள் கொண்டு வர வேண்டும், சரியாக இதை நடத்தி செல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இதான் மிக முக்கியமாக இருக்கு. நாங்கள் சற்று கமெண்ட்ஸையும் பார்ப்போம். ஏ மகுள் கியவலா மே அர லமயா தூஷணைய கருப்பு எக்க சாதாரணீகரணைய கரான்ன புழுவாந்த ஒருவர் கேட்டிருக்கின்றார். இந்த கதையெல்லாம் சொல்லி அங்கு அனுராதபுரத்திலே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட அந்த சிறுமியின் விவகாரத்தை சாமானியப்படுத்த முடியுமா, சாதாரணப்படுத்த முடியுமா என்று அழுத அந்த எமோஜிகளுடன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். சரி. අම්මෝ අයවසර මොඩියුලේ එක වචනයක් තියලා මේ ආමදුරුවරු දඟලපු දඟිල්ල බෞද්ධ ශාසනයේ ඉවරයි. අපේ දරුවාට ඒක ඉවරයි. බුදු අම්මෝ කියලා දැන් බලන්නකෝ කියන කතා බලන්නකோ මේ ආමදුරුවරු என்று சிங்களத்தில் தான் இருக்கிறது. அதாவது தரம் 6 புத்தகத்திலே, தரம் 6ஆம் உங்களுக்கு நினைவிருக்கலாம், இந்த அரசாங்கம் வந்தவுடனே கல்வி மறு சீர்திருத்தம் ஒன்று செய்ய முற்படுகையில் புத்தகங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு வகையான மடியூல் அமைப்பிலே பாட புத்தகங்களை கொண்டு வர முயற்சித்த போது அதில் உள்ளடக்குவதற்கு இருந்த ஒரு சில விடயங்கள், ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த தேரர்கள் எல்லாம் எப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள், எப்படி அதை பிரச்சனை ஆக்கினார்கள். இன்று இவர்கள் பேசுகிற பேச்சை பாருங்கள் என்று சிங்கள மக்களே கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். ඔයා නිකම් පිස්සු කියවන්න එපා. ඔයාව තමයි මුලින්ම අයින් කරන්න ඕනේ. நீங்கள் சும்மா பைத்தியம் பேசாதீர்கள், உங்களைத்தான் முதலில் நீக்க வேண்டும் என்றும் கமெண்ட்ஸ் இருக்கின்றது. මාධ්‍යයට කතා කරද්දි වැදගත් විදියට කතා කරන්න, අම්මලව මතක් කරන්න නැතුව. ஊடகங்கள் முன்பு பேசும் போது சற்று நாகரிகமாக மரியாதையுடன் பேசுங்கள், தாய்மாரை ஞாபகப்படுத்த வேண்டாம் என்று ஒரு சிங்கள மொழியில் அந்த கமெண்ட்ஸும் இருக்கின்றது. நிறைய கமெண்ட்ஸ் இருக்கின்றது, அதெல்லாம் வாசிக்கும்படியாக இல்லை, அதையும் சொல்லிவிடுகின்றேன். நாகரிகமாக இல்லை. என காரணம் சிங்கள மக்களே, பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களே திட்டி தீர்த்திருக்கின்றார்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில். நான் அதற்கு மேலே கமெண்ட்ஸ் வாசிக்க செல்லவில்லை, அது என்னுடைய நிலைமைக்கு நல்லதாக இருக்கும். ஆகவே அந்த கமெண்ட்ஸை அப்படியே நிறுத்திவிட்டு இத்தான் நிலைமையாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான இன்னும் ஒரு சில தேரர்கள், அதாவது சொல்ல போனால் தெரியும், ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை பரிமாறி வருகின்ற ஒரு அரசியல் கட்சிக்காக செயற்படுகின்ற இந்த ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறார்கள் தானே, தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை இப்பொழுதைய ஆட்சியை விமர்சித்து
2029 ஜனாதிபதி ஆவதற்கு யார் தயாராகி வருகின்றார்களோ பலர் இருக்கிறார்கள். ஒரு தரப்பு இருக்கிறது தானே, அந்த தரப்பிற்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு சிலர் தேர்தல் இருக்கிறார் தானே, அவர்கள் போன்றவர்கள் தான் இன்று இந்த விடயத்தை சாமானியப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இது அவ்வளவு பெரிய விடயம் அல்ல, தவறு யார்தான் செய்ய மாட்டார்கள், இதெல்லாம் ஜுஜுப்பி என்பதை போலத்தான் இவருடைய கதைகள் இருக்கின்றது. ஆனால் அந்த 11 வயது தான் பட்ட அந்த வேதனை, அந்த கொடுமையை 14 வயதில் ஒரு சிறுமி கூறியிருக்கிறார், வெளியே தெரிவித்திருக்கின்றார். அதன் பிறகுதான் இந்த விஷயமே பூதாகரமாக வெடிக்கின்றது. முழு நாடும் இது சம்பந்தமாக பேசுகின்றது. இந்த தமிழ் மக்கள் எத்தனையோ பேர் இந்த சிறுமிக்கு ஆதரவாகவும் குறித்த தேரருக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகின்றார்கள். நேற்றைய தினம் கூட இலங்கையின் பல பகுதிகளில் போராட்டங்கள் இடம்பெற்றது நீதி கோரி. ஆகவே இப்பொழுது இந்த போராட்டங்களையும் சிங்கள மக்கள் பலர் நல்ல விதத்திலே வரவேற்கின்றார்கள். பாருங்கள், நாங்கள் கூட இதற்கு நீதி கேட்டு போராடவில்லை, இன்று தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் செய்து வருகிறார்கள். முதலில் மட்டக்களப்பிலே ஆரம்பமானது ஒரு தமிழ் மக்கள் செய்கின்ற போராட்டம் இந்த சிறுமிக்காக. அதன் பிறகு யாழ்ப்பாணம், கொழும்பு, திருகோணமலை இன்று பல பகுதிகளில் நேற்று தினங்களில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது. ஆகவே இதை வரவேற்க தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படியாவது ஒரு நல்லிணக்கம் உருவாகட்டும், அசுத்தங்களை எல்லாம் அகற்றுவதற்கு இப்படியாவது ஒரு வழி பிறக்கட்டும். எதெப்படியோ உண்மைகள் உடனடியாக வெளிவர வேண்டும். நீதிமன்றத்திலே இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் செல்ல வேண்டிய அவசியமில்லை, அவை சரியாக நேர்த்தியாக முறையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, சுயாதீனமாக இடம்பெறுகின்றது என்பதைத்தான் நாங்கள் அவதானித்து வருகின்றோம். ஆகவே பார்க்கலாம், தேரர் பிணையில் வெளியே இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மை என நிரூபிக்கப்பட்டால் ஆதாரங்கள் அனைத்தும் சரியாக திரட்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் நீதிமன்றம் தேரர் குற்றவாளியா இல்லையா, அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும். அதுவரை நாங்கள் பொறுமை காப்போம், என்ன நடக்கிறது என்று பார்த்து அவதானிப்போம். ஆனால் மீண்டும் மீண்டும் இன்னும் பல சிறுமியர்களை இப்படி பலி கொடுக்க நாங்கள் தயாராகிவிடக் கூடாது. இன்னும் பல பேர் வெளியே இருக்கிறார்கள். தெரிந்த ஒரு விடயம் தான் இது, தெரியாமல் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. அது தேரர்கள் மாத்திரமல்ல, அதையும் சொல்ல வேண்டும். ஏனைய மதத்தினரும் மத தலைவர்களும் இப்படியானவர்கள் இருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. எல்லோருடைய அவதானமும் எப்போதுமே அவதானமாக இருக்க வேண்டும். ரைட், அந்த செய்தியோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். மீண்டும் திங்கட்கிழமை நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ்.